இங்க இருக்கிற தொகுதிகளிலே முக்கியமான தொகுதி முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் நிக்கக்கூடிய தொகுதி 2மே சென்னைக்குள்ள இருக்கு. ஒண்ணு கொளத்தூர், இன்னொன்னு வந்து சேப்பாக்கம். கொளத்தூர்ல முட்டி மோதினா கூட எட்டி பிடிக்காத அளவுக்கு வந்து வாக்கு வித்தியாசத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் வந்து விஎஸ் பாபு முன்னால இருக்காரு. சேப்பாக்கத்துல முன்னாலயும் பின்னாலயும் போயிட்டு வந்திருக்காரு. வெறும் 1000 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல வந்து தாவேகா முன்னிலையில இருக்கு. இருந்தாலும் சின்னவருக்கு இது பின்னடைவு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து சென்னை எங்களுடைய கோட்டை, அதுவும் சேப்பாக்கமும் கொளத்தூரும் நாங்க எப்பவுமே வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு வாயில வந்து பேசிக்கிட்டு இருந்த திமுகக்கு இந்த தேர்தல் நல்ல ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். சென்னை வாஷ் அவுட்டுங்க. வாஷ் அவுட்னா எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மேயர் பிரியா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சென்னையை இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து டிவிக்கு இந்த எலெக்ஷனில் டோட்டலாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியும் வாஷ் அவுட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா அவர் முன்னெடுத்த அந்த செயல்பாடுகள் தான். என்னன்னாக்கா பிரச்சாரத்தில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் வந்து அவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தால தான் இப்போ சென்னை க்ளீனாக இருக்குது. மேயர் மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் பண்ணாத க்ளீனை வந்து விஜய் வந்து பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் வந்து திமுக தான் எப்பவுமே ஆட்சி பண்ணும், எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஆனால் இந்த முறை ஒருத்தரும் இல்லாமல் போயிட்டாங்க.